இன்றைய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது இராணுவம் சம்பந்தமான அதன் முன்னேற்றம், அதன் செயல்பாடுகள் சம்பந்தமான ஊடகங்களில் வெளியாகக்கூடிய செய்திகளை தொகுத்து உங்களுக்கு தொடர்ந்து இன்றைய நியூஸ் என்ற தலைப்பில் வீடியோ செய்திகளாக யூடியூப்பில் வெளியிட்டு வருகிறோம். சேனலில் உள்ள வீடியோக்களை பார்க்கக்கூடிய அன்பர்கள், உண்மையிலேயே உங்களுக்கு இது போன்ற செய்திகள் பிடித்திருந்தால் தயவு செய்து இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும், கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்துமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோக்குள் செல்லலாம். நமது கப்பற்படை நம்ம நாட்டின் எல்கையை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகித்து வருகிறது. 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள நமது கடல் எல்கையை பராமரிப்பதிலும் 3.2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்று சொல்லக்கூடிய அந்த கடற்பரப்பை பராமரிப்பதிலுமே நமது கடற்படை அதிக அளவில் பெரும் சிரத்தை எடுத்துக்கொள்கிறது. பரந்த இந்த இந்திய பெருங்கடல் வழியாக உலகின் பல்வேறு நாடுகளின் போக்குவரத்து கப்பல்கள் இயங்குகின்றன. சீனாவின் போக்குவரத்து கப்பலும் 80% அளவிற்கான கப்பல்கள் இந்த வழியாகவே சென்று வருகின்றன. உலகில் உள்ள அனைத்து கப்பல்களும் 40% அளவிற்கான போக்குவரத்து இந்திய பெருங்கடல் வழியாகவே நடைபெற்று வருகிறது. நமது கடற்பரப்பு மிகவும் பரப்பளவு அதிகமானதாக உள்ளதால் நமக்கு ஏலமான போர்க்கப்பல்கள் தேவைப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நமது இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும், நம்ம நாட்டின் மேற்கே உள்ள அரபிக்கடலிலும், நம்ம நாட்டின் கிழக்கே உள்ள வங்காள விரிகுடா பகுதி வழியாகவும் இந்த முக்கடல் பகுதி வழியாக ஏலமான பல நாடுகளின் போக்குவரத்து கப்பல்களும் வந்து போய் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த பறந்து விரிந்த இந்திய பெருங்கடலை தனது நலனுக்காக பயன்படுத்தி கொள்ள சீனா பெருமளவில் ஈடுபட்டு தன்னுடைய ஏலமான கப்பல்களை நமது இந்திய பெருங்கடல் பகுதியில் இன்டர்நேஷனல் கடல் பரப்பில் நிறுத்தி வைத்து கொண்டு நமது நாட்டை பல வருடங்களாக நோட்டம் விட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் பல முறை நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் தெரிவித்துள்ளோம் நண்பர்களே. ஆகவே நமது கடற்பரப்பை பராமரிப்பதற்காக நாம் ஏற்கனவே 60க்கும் மேற்பட்ட கப்பல்களை கட்டி வருகிறோம். தற்போது 145 கப்பல்கள் வரை நமது கப்பற்படையில் சேர்க்கப்பட்டு அவை நமது இந்தியாவை பாதுகாத்து வருகிறது. இது தவிர 56 எண்கள் கப்பல்கள் பல விதங்களில் ஃப்ரிகேட்ஸ், டெஸ்ட்ராயர் வகை கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள், கார்வெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சிறு வகையிலான கப்பல்கள் ஆகியன பல எண்களில் கட்டப்பட்டு வந்தாலும் அவை இனியும் 1 அல்லது 2 வருடங்களுக்குள் நமது கடற்படையில் முழுமையாக சேர்க்கப்பட்டு நமது கடற்பரப்பை பாதுகாப்பதற்கு நமது கடற்படை அதை பயன்படுத்திக் கொள்ளும். இவை போக மீண்டும் ஒரு 60 எண்கள் கூடுதலாக கப்பல்களை கட்டுவதற்கு தேவையான ஒப்புதலையும் நமது இந்திய அரசு அனுமதித்துள்ளது. தற்போது உள்ள சூழ்நிலையில் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் நமது இந்திய கடற்பரப்பை அவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு பல வகையில் முயற்சி செய்து வருகிறார்கள். ஆகவே இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது நமது இந்திய கடற்படை டெக்னாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் கேப்பபிலிட்டி மேப் 2025 என்ற ஒரு திட்டத்தின் கீழ் ஏலமான புது உத்திகளை நமது கப்பற்படை நமது நாட்டை பாதுகாப்பதற்காக செய்து வருகிறது. அவற்றில் ஒன்றுதான் ஸ்வாம் போட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏலமான தானாக இயங்கக்கூடிய படகுகளை ஏலமான அளவில் நமது கடற்பரப்பில் பாதுகாப்பிற்காக பயன்படுத்த என தீர்மானிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இவை தானாக இயங்கக்கூடிய போட். இவற்றில் தாக்குதல் ஆயுதங்கள், துப்பாக்கிகளும் மற்றும் எதிரிகளின் இலக்கினை ஆராயக்கூடிய கேமராக்களும் மற்றும் கண்காணிப்பு வசதிகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகளும் உள்ளன. பல்வேறான வகைகளில் போட்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ரூபாய் 5000 கோடி ரூபாய் செலவில் தற்போது திட்டமிடப்பட்டு செயலாற்றப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 20 முதல் 25 வகையிலான அட்டானமஸ் போட்கள், இவை தானாக இயங்கக்கூடியவை. இந்த அட்டானமஸ் போட்ஸ்கள் எல்லாமே நமது கடற்பரப்பில் ஒன்றுக்கொன்று அவை கோஆர்டினேட் செய்யப்பட்டு அவை முழுமையாக இயங்கக்கூடிய தன்மையில் உள்ளன நண்பர்களே. இவற்றில் AI என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமும் இந்த போட்டுகளில் நிறுவப்பட்டுள்ளன. இந்த போட்டுகள் ஒன்றுக்கொன்று தகவல்களை பரிமாறிக்கொள்வதுடன் கீழே நமது கடற்பரப்பில் நாம் வைத்துள்ள நீர்மூழ்கி கப்பல்களுடனோ அல்லது மேலே இருக்கக்கூடிய பெரிய கப்பல்களுடனோ அல்லது
பூமிக்கு மேலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன்கள், நமது விமானங்கள், P-8I என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு விமானங்கள், MQ-9B என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானம் போன்ற அனைத்து வகை கடற்பரப்பு சம்பந்தமான பாதுகாப்பு தளவாடங்களுடன் ஆளில்லா போட்டுகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் நண்பர்களே. இந்த ஆளில்லா போட்டுகளில் அட்டானமஸ் போட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்வாம் போட்ஸ்களில் எதிரிகளை கண்காணிப்பதற்கு மற்றும் அவர்களை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிஸ்டம் மூலம் அந்த எதிரிகளை தாக்குவதற்கு மற்றும் நேரடியாக சென்று பிற ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குவதற்கு என பல வகையான அமைப்புகள் இந்த போட்ஸ்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை ஒன்றுக்கொன்று தகவல்களை பரிமாறிக்கொள்வதுடன் கடற்பரப்பில் நடக்கக்கூடிய திருட்டு சம்பவங்கள், நார்காட்டிக்ஸ் கடத்தல் மற்றும் எதிரில் வரக்கூடிய வெகு தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிற நாடுகளின் கப்பல்கள், கீழே இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் போன்றவற்றையெல்லாம் அறியக்கூடிய வகையிலும் அவற்றை தாக்குவதற்கு தேவையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமைப்பை பயன்படுத்தி எந்த வகையில் தாக்கலாம் என நமது கடற்படைக்கு வேண்டிய ஆலோசனைகளை வழங்கும் வகையிலும் இந்த வகையான போட்ஸ்கள் ரூபாய் 5000 கோடியில் தற்போது அவை சோதனையும் செய்யப்பட்டு தற்போது அவை செயல்படுத்தப்படும் நிலையில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. பாகிஸ்தான், சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் நமது கடற்பரப்பை அவர்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சித்தாலும் நமது கடற்பரப்பில் சற்று கவனத்துடன் தான் எச்சரிக்கையாக வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கியுள்ளோம். இது போன்ற அட்டானமஸ் போட்ஸ்கள் ஸ்வாம் அடிப்படையில், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையுள்ள போட்ஸ்கள் செயல்படும் வகையில் இவை தானாகவே செயல்படக்கூடியது. இவை அட்டானமஸ் வடிவில் செயல்படுவதால் இவை அடிக்கடி கடற்பரப்பிற்கு வந்து ஆட்களை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வேண்டிய பொருட்களை எடுத்து கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயமும் இந்த போட்ஸ்களுக்கு ஏற்படுவதில்லை. ஆகவே இவை தொடர்ந்து 24 மணி நேரமும் இந்த ஸ்வாம் போட்ஸ்கள் நமது கடற்பரப்பை கண்காணித்து கொண்டிருக்கும் நண்பர்களே இது போன்ற செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை விரும்பியிருந்தால் தயவுசெய்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து எந்த வகையான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்றன என்பதனையும் தெரிவித்தால் அவற்றை பற்றிய வீடியோக்களும் வெளியிடுவதற்கு இன்றைய நியூஸ் வீடியோ சேனல் தயாரிப்பாளர்களுக்கு சற்று உறுதுணையாக இருக்கும் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.